ஒரு குடும்பத்தின் ஈமானிய உறுதி இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக அழகான உதாரணமாக குர்ஆன் பேசுகிற ஒரு உன்னத வரலாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. முதிர்ந்த வயதில் கிடைத்த குழந்தை, அந்த குழந்தையை பாலைவன வழியில் விட்டுவிட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு கட்டுப்படுதல் என்பதை தவிர என் வாழ்க்கையில் என் ரப்பை விட என் குழந்தை எனக்கு பெரிதாகிவிடக் கூடாது என்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய போராட்டம். அந்த போராட்டத்தில் என்னையும் என் குழந்தையையும் யாருமில்லா தனிமையில் கொண்டு வந்து ஒரு பாலைவன வழியில் விட்டுவிட்டு போகிறீர்களே, இரக்கமில்லாத நிலையில் விட்டு போகிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்ட பொழுது ஆம் என்ற ஒரு தலையசைப்புக்கு முன்னால், போங்கள் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் என் ரப்பு எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்ன அன்னை ஹாஜரினுடைய ஈமானிய உறுதி. அந்த உறுதியோடு பாலைவன வழியில் தாய்ப்பாசத்தின் மிகைப்பால் தண்ணீர் தேடி ஓடிய அன்னை ஹாஜருடைய தியாகம், அந்த தியாகத்திற்கு கூலியாய் ஜம்சம் என்ற நீரூற்றை பிள்ளையின் காலடியில் இருந்து அல்லாஹ் உருவாக்கி கொடுத்த அற்புதம் என்று குர்ஆன் பேசுகிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஒரு ஈமானிய சமுதாயத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு, ஒரு குடும்ப கட்டமைப்புக்கு மிக பெரும் முன்னுதாரணம். அன்புக்குரியவர்களே,